this is Mr. Kiran who hosted me here in Hyderabad. He is my good friend, one of my good friend. After 12 years we are meeting, 13 years. How it felt after meeting me? I am very happy for this because of more than 13 years ago we are working in one company. Now we are very happy. Okay, so be happy. I will be meeting you soon. So today I am leaving to Nagpur and he is going to office now early morning. So okay, Kiran. Bye, take care. Take care. All the best. Bye. ஸோ இப்போது ஹைட்ராபாட்க்கு டாட்டா பாய் பாய் சொல்கிற டைம் வந்துருச்சு. ஸோ நல்லா ஸ்டே இங்கே ஃப்ரெண்டு அவர் காலையிலே கிளம்பி போயிட்டார். ஸோ இப்போ நான் இப்போ தான் லக்கேஜெலாம் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ தான் ரெடி ஆகிட்டேன், மேப்லாம் போட்டேன். ஸோ எல்லாமே வண்டி செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இப்போது கிளம்ப போகிறேன். ஸோ வாங்க முன்னாடி போய் பார்ப்போம் டிராஃபிக் எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஹைவே பண்ணதுக்கப்புறம் தான் கொஞ்சம் போய் ஏதாச்சும் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி ஏதாச்சும் சாப்பிட்லான்னு இருக்கேன். பரவாயில்ல, நல்லா தான் இருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம போகிறது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு மகாராஷ்டிரா போய்டுவோம். அதனால் அங்கே இட்லிலாம் காஸ்ட்லியாக இருக்கும், அது இல்லாமல் டேஸ்ட்டும் இருக்காது, நம்ம சவுத் இண்டியன் டேஸ்ட்லாம் வராது. அங்கே போயிட்டு வடைப்பாவ் அது மாதிரி தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். துண்டிகல் இடம் பேர் துண்டிகல்லாம். ஸோ இந்த ரவுண்டான அப்படி திரும்பிட்டு போகணும். ஸோ அங்கே ஹைட்ராபாடில் இருக்க பசங்கள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி என்ன பெங்களூர் மாதிரி சில்லுன்னு இருக்க கிளைமேட்டு அப்படின்னு. ஹைட்ராபாட் இப்படி தான் இருக்குமா, நான் சூடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, பார்த்திங்களா இது மாதிரி இப்போ தான் கொஞ்சம் 2-3 நாளாக மழை பெய்யுதான் இங்கே ஹைட்ராபாடில், அதனால கிளைமேட் வந்து கொஞ்சம் இதனால கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்பயும் பாருங்களேன், இங்கே மேகம் இதாக தான் இருக்குது, ஒரு வெயிலே வரல. மணி இப்போ 10 ஆகுது காலையில். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஜேர்னி வந்து டோட்டலாக வந்து ஒரு 500 சம்திங் கிலோமீட்டர் வருது, ஓகேங்களா. ஸோ நான் ஸ்டே பண்ணுறது வந்து நாக்பூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி அவரது லொக்கேஷனு. ஸோ இப்போ இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 8 ஹவர்ஸ் கிட்ட இனிமேல் காட்டுது. ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் இன்னும் பெண்டிங் இருக்குது. ஸோ அதான் ஹைவே வந்துச்சு. இப்போ ஹைவேல வந்து பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபாக்கெல்லாம் கொடி பிடிச்சி போவாங்கள்ல, அந்த மாதிரி போயிட்டு இருந்தாங்க ஒருத்தவங்க. ஒரு கேங் வந்து அப்படியே கை காட்டுச்சு, மற்றவங்களாம் போகிறாங்க, என்னை பார்த்துட்டு அப்படியே வாங்க 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 அப்படிங்கிறாங்க. ஏன்னா நிறைய வீடியோவில் நான் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி பணம் இது பண்ணுறதுக்காக நிறைய பேர் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ரீநகர் 2597 கிலோமீட்டர், நாக்பூர் 443, நிசாமாபாத் 124, தப்பூரன். ஸோ அந்த சைடு தூரமாக போயிட்டு அங்கே மழை பெய்யும்னு நினைக்கிறேன். ரெயின் கோட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் நான். மழை பெய்கிற மாதிரி இருந்தால் அப்படியே ஓரம் கட்டிட்டு போட்டுற வேண்டியதான். பின்னாடி பேக்லாம் வந்து அது ஆல்ரெடி கவர் பண்ணியாச்சு. ஸ்பாட் நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருக்கு பாருங்கள். சரியான சவுண்டு, சரியான மழை. நான் வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போடல, இப்போ தான் போட்டேன். பார்க்குறேன், செம்மையாக இருக்குது சவுண்ட். லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. குரங்கெல்லாம் உட்காந்துருக்குப்பா இங்கே. இது வந்து ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன். भैया ये क्या जंगल है क्या? ये जंगल है? हाँ जंगल है. अच्छा, ये क्या एनिमल्स है? नहीं, इधर एनिमल्स नहीं, लेकिन जंगल है. हाँ जंगल है. कहाँ तक है? कितना दूर तक? बस खत्म हो गया. बहुत भयंकर बारिश हो गया उधर. बारिश ज़्यादा है. आप कहाँ से? मैं तमिलनाडु से हूँ. तमिलनाडु से? लद्दाख जा रहा हूँ. लद्दाख लद्दाख. हम तो तमिलनाडु से आए. तमिल केरला? हाँ, तमिल उधर से आया है, नागपुर जा रहा है. ओ, लेकिन आप कहाँ से हो? नागपुर, महाराष्ट्र. आप महाराष्ट्र के हो? अच्छा, तमिलनाडु में कहाँ से आ रहे हो? चेन्नई से. अच्छा, मैं कन्याकुमारी से आ रहा हूँ. मैं चेन्नई का हूँ, लेकिन कन्याकुमारी से आया. कल निकला था उधर से. अच्छा, कल आए थे चेन्नई से. एक रात में आ गया है? नहीं, रात को सोए नहीं? आप लोग बड़े आदमी, हम लोग सो के आते हैं. तो नींद आए तो रुकने नहीं पड़ता है. हाँ, रुक जाएंगे ढाबे पे, खाना वाना खा के. अभी है यहाँ दुकान है ही नहीं, कुछ भूख लग रहा है मेरे को. आगे है, ठीक है. ठीक है भैया, ठीक है भैया, ஓகே. ஸோ அதான் சொன்ன மாதிரி அது காடு போல இருக்குது, ஆனால் அனிமல்ஸ்லாம் இல்லை அப்படின்னு தான் சொன்னார் அவர். ஆனால் நல்லா இருந்துச்சு, அந்த மலைக்கும் இதுக்கும் நல்லா இருந்துச்சு. அதான் கடை முன்னாடி இருக்குன்னு சொன்னார். இவருக்கு டாபா. நான் ஆல்ரெடி
ஆல்ரெடி ஒரு யூடியூப் சேனலில் போட்டிருந்தாங்க இது மாதிரி இந்த ஹைவேல பார்த்தீங்கன்னா இது மாதிரி ட்ரக்கை தான் நிறையா போயிட்டுருக்கு, ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு இருந்தாங்க, அது மாதிரி தான் வழி விடாமல் போயிட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் வந்து ட்ரக்ஸ் எல்லாம் நிறையா போகுது. கார் வெஹிக்கிள்லாம் வந்து கம்மி தான் இந்த இடத்துல, கார் பைக்லாம். அந்த சைட் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எல்லாமே ட்ரக்காக தான் வருது. போலீஸ் ஃபியூல் ஸ்டேஷன். ये पुलिस फ्यूल स्टेशन मतलब क्या है? पुलिस फ्यूल स्टेशन लिखा है ना? हाँ मतलब नाम पुलिस का पुलिस का तो मतलब उसमें पैसा वैसा कुछ कम नहीं, दाम वाम सब सेम? हाँ अच्छा उतना ही रेट है, सेम है तो मतलब पुलिस लोग हैंडल कर रहे हैं. अच्छा हाँ हाँ. निज़ामाबाद 16, नागपुर 342. ஸோ இது பார்த்திங்கன்னா நிசாமாபாதோட டிஸ்ட்ரிக். இது அந்த போலீஸ் ஃபியூல் ஸ்டேஷன் போட்டிருந்தது வந்து போய் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது மாதிரி அது போலீஸ்காரங்க வந்து வச்சு நடத்துகிறாங்களாம் அது. ஸோ நான் கூட நினச்சேன் சரி போலீஸ் அவங்க இதனால ரேட் ஏதாச்சும் கம்மியாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். அப்படிலாம் கிடையாது, வெளியில் எவ்வளோ ரேட்டோ அதே ரேட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. லடாக் கன்னியாகுமரியிலேருந்து லடாக், கன்னியாகுமரி. ஐடி இதா, ஐடி இதே మా ఐడి ఇదే. ఓకే ஸோ ஃப்ளாக் போட்டாச்சு, அவ்வளோதான். இனிமேல் ஃபீவர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே ஸோ இப்போது இது சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். போன டாபாவில் நின்று ரொம்ப காஸ்ட்லியாக சொன்னான், யூட்டர்னு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கடைக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ ஃப்ளாக்லாம் போட்டாச்சு பக்காவா. ஸோ இனிமேல் தான் ஆக்சுவல் ட்ரிப்பே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ சாப்பிட்டு நான் கிளம்பிட்டேன். ஃப்ளாக் போட்டோன்னே இப்போ தான் பக்காவாக இருக்குது. நான் கூட இது பிச்சுட்டு போயிடுன்னு நினச்சேன், பட் இது ஆக்சுவலி அதுக்காக தான் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த த்ரெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு பக்காவாக சூப்பராக இருக்குது. என்கிட்ட ஒன்று தான் இருந்துச்சு, நான் அங்கேருந்து போட்டு வரலான்னு பார்த்தேன், பட் எனக்கு டைம் கிடைக்கல. அதில் சத்தியமாக வேறு லெவலில் இருக்குது. இன்னும் நல்லா ஸ்பீடாக போனதுக்கப்புறம் பிஞ்சுக்குமா என்னன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ நாக்பூர் பார்த்தீங்கன்னா இப்போது 252 கிலோமீட்டர் போட்டிருக்கு. இன்னும் 5 மணி நேரம் வண்டி ஓட்டணும். நான் பொறுமையாக தான் போகிறேன். ரோடே சூப்பராக இருக்குது பாருங்களேன். இதுவும் ஃபாரஸ்ட் ஏரியான்னு போட்டிருக்கு. அனிமல் கிராசிங், வைல்டு அனிமல் கிராசிங் ஜோன் போட்டிருக்கு. ஆனால் குரங்கு தான் கிராஸ் வந்தீங்க. இன்னும் மகாராஷ்டிரா வரல, இன்னும் தெலுங்கானாவில் தான் இருக்கும். நம்ம சாரி தெலுங்கானாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து 108 ரூபா. அப்படியே மகாராஷ்டிராவில் போனீங்கன்னா ஒரு 4 ரூபா குறையும்னு சொன்னார். நான் எனக்கு வந்து இப்போது ரிசர்வில் வந்திருக்கு. ஸோ பெட்ரோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா அவரே நம்ம வண்டிலாம் பார்த்துட்டு லாங் போகிறீங்க அதனால சொல்லிட்டு ஒரு 10 கிலோமீட்டர் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 4 ரூபா குறையும் சார் அப்படின்னு சொன்னார். தெய்வமே அப்படின்னு சொல்லிவிட்டு வண்டியை யூட்டர்ன் போட்டு நான் வந்துட்டேன். எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. அது மாதிரி இங்கே பாருங்க, இங்கே இருக்குது. வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு. 105 பெட்ரோல். ஓ மை காட், 3 rupees only. नागपुर 170 किलोमीटर, जबलपुर, वाराणसी, पटनन, बोरिया. ஸோ அங்கே ஹைதராபாத்லேருந்து ஃபுல்லாக இப்போ மகாராஷ்டிரா அந்த என்ட்ரி
பாயிண்ட் வரைக்கும் ஃபுல்லாகவே ரோடு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறமும் நல்லா இருக்குது. இங்கே இது வரைக்கும் நான் ட்ராவல் பண்ணதில் ரோடே ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தது கிடையாது. எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பேச்சஸ்லாம் வந்துச்சு. பட் ஓகே, கம்பேரிங் டு தேட் இது வந்து சூப்பராகவே இருக்குது. ரோட்டில் ஸ்ட்ரைட்டாக காட்டுது, மேப்பில் லெஃப்ட்டில் திரும்ப சொல்லுது. இது இப்போ ஸ்ட்ரைட்டாக ரோடு ஒன்று போணுச்சு, அப்புறம் லெஃப்ட்டில் ஒன்று ரோடு போணுச்சு. லெஃப்ட்டில் ரோடு தான் எடுத்தேன் நான் ஃபுல்லாக. இது ஐ மீன் ரோடெலாம் எப்படி இருக்குது என்ன இருக்குன்னு அவன்கிட்ட கேட்டேன். அதெல்லாம் ஓகே நல்லா தான் இருக்கும் வா அப்படின்னு சொன்னான். ஸ்ட்ரைட்டாக போனால் ஹைவேலேருந்து நாக்பூர் போகிற மாதிரி. நான் கொஞ்சம் டைவர்ஷன் எடுத்துட்டேன். கூகுள் மேப் நம்பி போகிறோம். இதான்ஜி நம்ம லைட்டு, கம்பெனியோட வந்த லைட்டு. இது ஆஃப் பண்ணால் அவ்வளோதான் பாருங்கள். எப்படி இல்லை லைட்டே இல்லை, இந்த நம்ம லைட்டு தான். இது பாருங்கள். ரொம்ப நேரமாக இந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன், யாருமே காணும். இது மசனகுடி ரோடு மாதிரி போயிட்டுருக்கு. இவனு வேறு புலி ஃபோட்டோலாம் அங்கே எங்கேயும் போட்டானுங்களா, அதை பார்த்தாலே ஒரு இதாக இருக்குது. இந்த பையன் தெரிஞ்சு தான் இந்த ரூட்டு கொடுத்தானா இல்லை நான் வேறு ரூட்டு மாறிட்டேனான்னு தெரில. ஆனால் இப்போ மலை மாதிரி ஏறுதுச்சு. பந்திப்பூர் போகிற மாதிரியே இருக்கு. பந்திப்பூர் ஒரு வாட்டி நான் வந்து இதே மாதிரி, ஆனால் அது ஒரு 6 மணி 6:15 7 மணி அது மாதிரி தான் க்ராஸ் பண்ணேன். டே இவன் வேறு நம்மளை முந்திட்டு போகிறானே, பின்னாடி பாதுகாப்பாக இருக்குன்னு பார்த்தா ஸ்கார்பியோ காரம் போயிட்டான் அவன். புலி ஃபோட்டோ தான்ச்சி எல்லா இடத்துலையும் போட்டிருக்கானோ. இந்த ரோடு போயிட்டே இருக்குஞ்சி, ஒரு ஊர் மாதிரி வந்துச்சு. அவங்ககிட்ட கேட்டேன், ஆமாம் இங்கெல்லாம் சிங்கம்லாம் இருக்குது. சிங்கம் இருக்குல்ல, புலிலாம் ஒரு கிராமம் ஒன்று வந்துச்சு போகிற வழியில். அந்த காடு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆமாம் இங்கே புலி நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாருங்கள், இதில் சிறுத்தை ஃபோட்டோ கூட போட்டிருக்கானோ. இது ஒரு 2 கிலோமீட்டர் இந்த காடு இருக்குமா. இந்த காடு தாண்டிட்டால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும்னு சொன்னார் இவர். தெரியல, இப்படியே போகிறேன். ஒரு மலை மாதிரி ஏறுதுச்சு மேலே, காட் ரோடா இது. ஸோ நானும் அப்படியே பொறுமையாக போயிட்டுருக்கேன். இப்போது ஃபஸ்ட்டு புலி தான் இருந்துச்சு ஃபோட்டோ, இப்போது சிறுத்தை ஃபோட்டோவும் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் இப்போ இது மாதிரி தெரியாத ரூட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து மெயினாக ஹைவே போடிங்க ஜி. எதனா உங்களுக்கு இருந்தால் கூட இதை பாருங்கள், செக் போஸ்ட் வருது இங்கே. இது மாதிரி ஹைவே போடிங்க ஜி. இது மாதிரி தப்பு பண்ணாதீங்க எப்பயும், ஏன்னா இது செம்ம ரிஸ்க். இது டோட்டலாக யாருமே வண்டியும் இல்லை, உங்களுக்கு ஹெல்ப்பும் கிடைக்காது இங்கே. இது நானே எப்போ தான் இந்த காட்டு விட்டு வெளியில் வருவோம்னு சொல்லிட்டு ஏங்கிட்டு இருக்கேன். வந்துட்டுருக்கேன், இன்னும் ஒரு 30 கிலோமீட்டர், ஒரு அரை மணி நேரத்தில் போயிடலாம். இங்கே பாருங்கள், தேங்க்யூ. மத்திய பிரதேஷ் பார்டர் வந்து செக் போஸ்ட் போட்டிருக்கு. ஒரு 10 நிமிஷம் தான் போயிடலாம்.